ஹே படி உச்சத்தை வச்சுக்க என்ன எனக்கு இதான் புரிய மாட்டேங்குது. என்ன கேரியர் உச்சம்? கடைசியா அடிச்சா 5 படம் ஒரு கடைசி துப்பாக்கி ஓடிச்சு. இந்த 10 ஆண்டு காலத்துல குறிப்பா துப்பாக்கியில் தொடங்கி மாசம் வரைக்கும் மாபெரும் வெற்றியை கொடுத்தது விஜய் அவர்கள் தான். சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞன். சாட்டை ப்ரோ, ரீசெண்ட் டைம்ல ஒரு வீடியோ பார்த்தாங்க. அந்த மாறி மாறி பேசுவாங்கல்ல, சீரியஸாக சொல்கிறேன், ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட தோற்று போயிடுவாங்க இவர்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு நாக்கு சொல்லலுது மாற்றி பேசுகிறத சொல்கிறேன் நான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு என்னமோ அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். இத்தனை வருஷமாக கத்திக்கிட்டே இருந்து ஜெயிக்கவே இல்லை, ஒரு சீட்டு கூட டெபாசிட் வாங்குறது வக்கு இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே மன அழுத்தத்தில் ஏதோ ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவரை தானே விஜய்க்கு ஈக்குவலாக நினச்சாரன்னு நான் தெரியல. விஜய் அண்ணன் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நானும் போட்டிடுறேன், அவருக்கு ஈக்குவலா அப்படின்னு அவரே நினச்சிக்கிறார். அதான் சொல்கிறேன், ரோட்டில் போகும்போது நாய் குலைங்க, நாய்க்கு ஈக்குவல் மனுஷன் கிடையாதுல்ல, நம்ம அப்படியே கடந்து போயிடணும். அந்த மாதிரி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க திரும்ப பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக சாட்டைபுரி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. எங்கே தெரியுமா? விஜய் நினைக்கிற தொகுதியில் நின்னா கிடையாது. மும்பை சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ரெட் லைட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் பாருங்க, பச்சை தேவையில்லாமல் இது பேச வேணாம். அவளுகெல்லாம் இருப்பாளுகள்ல, அவளுகிட்ட போயிட்டு நீ போட்டிக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவேன். ஏன்னா அவளுகளே நீ தூக்கி சாப்பிடுவேன். இந்த நாக்கை சுலட்டி மாற்றி பேசுகிறல, அதில் சொல்கிறேன் ப்ரோ. ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் வேணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியாவது ஒரு சீட்டு வாங்குறீங்களா பார்ப்போம்.